glorify you, Lord. Oh, we lift our hands and worship you. We lift our hearts and worship you, praise you. Hallelujah. Hallelujah.
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஓ, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருப்பாரானால் அந்த தேசத்தின் குடிகள் பயமில்லாமல் இருப்பார். ஆனால் ராஜா வீழ்ந்து விடுவாரானால், ராஜா தோற்று போவாரானால், ராஜா கொல்லப்படுவாரானால், ராஜா சிறைபிடிக்கப்படுவாரானால் தேசம் பயந்து போயிருக்கும். நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா ஒருபோதும் தோற்றதும் இல்லை, தோற்ற போகிறதும் இல்லை. ஒருபோதும் அவர் மரிக்க போகிறதில்லை. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஓ ஹல்லேலூயா, நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு உயிரோடு இருக்கும் போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தீங்கும் என்னை அணுகாது. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அதிகாரத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், உண்மை உள்ளவர். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னோடு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? எதை கண்டும், எதை குறித்தும், எதை கேள்விப்பட்டு நான் பயப்பட மாட்டேன். பயமில்லாத வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது எவ்வளவு ஒரு தைரியத்தை நாம் பெறுகிறோம் பாருங்க. தைரியத்தோடு நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய எதிர்காலங்களை, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்கு திடபலனை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பயப்பட மாட்டேன் பாடுவோம். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன்
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு அவர் ஒருவரே போதும். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். Hallelujah. 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 Oh, we worship you, Lord. We worship you. Oh, பயமில்லாத வாழ்க்கையை தேவன் எனக்கு தந்திருக்கிறேன். ஒன்றை குறித்து நான் பயப்பட போகிறதில்லை. துர்ச்செய்திகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். மனிதனுக்கு பயப்படுகிறது கண்ணியை தான் வருவிக்கும். கர்த்தருக்கு நான் பயந்திருக்கிறதுனாலே ஒன்றை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் நீங்க பயப்பட மாட்டீங்க? ஏன் நீங்க ஒன்றை குறித்து கலங்க மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லலாம், எனக்கு கீழ இருக்க அஸ்திபாரம் உறுதியான ஒரு அஸ்திபாரம். சில ரதங்களை நம்பலாம், குதிரைகளை நம்பலாம், அவங்க இடறி விழுவாங்க, அவங்களுக்கு பயம் வர்றது சாதாரண காரியம். ஆனா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என்னை கைவிடாதவர், என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர். நான் ஏன் கலங்க வேண்டும்? ஹல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசமும் என்ன நம்பிக்கையும் நமக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்கும் தெரியுமா? எவ்வளவு நம்மளை பலப்படுத்தும் தெரியுமா? உண்மையா சொல்றேன், கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாவே நமக்குள்ள தேவன் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம உணர்ச்சியினால நம்ம உணர முடியாம இருக்கலாம். நாம சூழ்நிலைகளை பார்த்து அதை உணர முடியாம இருக்கலாம். சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கலாம். நான் எப்படி பிரதர் நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று? எப்படி நம்ம அவ்வளோ உச்சிதமாக சொல்ல முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது சூழ்நிலை அல்ல, நம்முடைய உணர்ச்சிகள் அல்ல, நம்முடைய எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களோடு இருப்பேன். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மாறவே இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட. அப்போ அது உண்மை. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. அப்போ கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்றதை நான் உணரணும், நான் அதை அனுபவமா பார்க்கணும். அதெல்லாம் ரெண்டாவது. நான் விசுவாசிக்கிறேன். கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், 100க்கு 100 நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறது ஒரு பெரிய தைரியம். சவுல் ராஜா, வேதம் சொல்லுகிறது, அவன் பெரிய ஒரு யுத்த வீரன். ஆனா ஒரு சின்ன தாவீதை பார்த்து அவன் பயந்தான். ஏன் பயந்தான் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், தன்னோடு இருக்கிற கர்த்தர் தன்னை விட்டு விலகி விட்டார் என்பதையும், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் அப்படின்றத பார்த்த உடனே அவனுக்கு தாவீதை பார்த்த உடனே என்ன வந்ததான்? பயம் வந்தது. எங்க பயம் வரும்னா, கர்த்தர் எங்க இல்லையோ அங்கதான் பயம் வரும். கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆனால் பயம் வேண்டாம். பயம் அங்க இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
சத்துரு ஒரே ஆள் தான், எதிரி ஒரே ஆள் தான், ராட்சசன் ஒரே ராட்சசன் தான். இட்ஸ் தி சேம் ஜாயண்ட். ஆனால் சவுல் பார்த்த பொழுது பயந்தான். தாவீது சின்ன பையன் பார்க்கும்போது பயப்படாம இருந்தான். சவுலை பார்ப்பீங்களானா அவன்கிட்ட ஈட்டி, பட்டயம், கேடகம் எல்லாமே இருந்தது, தலைச்சீராக இருந்தது, யுத்த அனுபவம் இருந்தது. ஆனா அது எல்லாம் இருந்து கூட அவன் பயத்திலிருந்து வெளியே வர முடியல, தன்னை ஒழித்து கொண்டான். ஆனா நீங்க தாவீதை மறுபக்கம் பார்ப்பீர்களா, ஆனா இது ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லை. பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, கேடகம் இல்லை, தலைச்சீரா இல்லை, அவனிடத்துல ஒன்றுமே இல்லை. அவன் இதுவரைக்கும் யுத்தத்தை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனா ஏன் அவன் அவ்வளவு தைரியமா இருந்தான் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், நான் சேனைகளுடைய கர்த்தராகி ஆண்டவருடைய நாமத்தினால் நான் வருகிறேன், அந்த தேவன் என்னோடு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது அவனை எவ்வளவு பெரிய ஒரு எதிரியை தைரியமா சந்திக்கும்படி அவனை திடப்படுத்தினது. இன்னைக்கு நான் சொல்ல வேற ஒன்றுமே இல்லைங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம், ஆதரவாய் உண்டு. தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம், ஆதரவாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இறங்கிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையை பாடுவோம். பயப்படாதே சிறுமந்தையே, பாரானும் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, தயங்காதே மனம், கலங்காதே மனம், தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம், கலங்காதே மனம், தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இறங்கிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதும் பயம் வேண்டாம். ஏங்க, இஸ்ரவேலின் ஜனமே, யெகோவா உன்னோடு இருக்கிற. பார்வோனின் ரதங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், வருங்காலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். முன்னாலையும் பார்த்து பயப்படாதீங்க, பின்னாலையும் பார்த்து பயப்படாதீங்க. பின்னிட்டு வருகிற சேனைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். முன்னே இருக்கிற வனாந்திரத்தையும் கர்த்தர் நடத்தி செல்லுவார். சர்வ பலமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு சொன்னா வல்லவர் மாத்திரம் அல்ல, நம்மை நேசிக்கிறவர். நம்மை நேசிக்கிறவர். பாருங்க, நேசிக்கிறவர்கள் நம்மோடு இருக்கும்போது நம்ம பயப்பட மாட்டோம். பாருங்க, என்ன வந்தாலும் நம்மளை விட மாட்டாங்க இல்ல. சொல்ற பலசாலிகள் நம்மோடு இருக்கிறத நம்ம நம்பிக்கிட்டு போனோம்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நம்மளை விட்டு போயிடுவோம். ஆனா நேசிக்கிறவர்கள் நம்மோடு இருப்பார்களானால் நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் சரி நம்மளை விட மாட்டாங்க. ஆமென்.
பாட்டு ஒன்று பாடுவோம் பாருங்க. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் கலங்கவே மாட்டேன். நான் நேசிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தேவனை நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
நான் உன்னோடு இருப்பேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் மாறவே இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருப்பது போல் உன்னோடு இருப்பேன் என்றவரே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருப்பது போல் உன்னோடு இருப்பேன் என்றவரே. பாடுவோம். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். விசுவாசிக்கிறீங்களா? அதை நாம் போகிற ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் நம்மோடு கூட வர உண்மை உள்ளவர், வல்லவர். ஹல்லேலூயா. இந்த கால எல்லா பயம் நம்மோட நீங்கட்டும். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லை. தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். I'm not talking about arrogance. I'm not talking about arrogance. I'm talking about boldness. வேதம் சொல்கிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. நமக்கு அந்த பலத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா இருக்கணும். எதை குறித்து பயப்படக்கூடாது. நீ காலை ஏதாவது பயந்துட்டு வந்திருக்கீங்களா? ஃபியூச்சர் பத்தி பயப்படுறீங்களா? நாளையை பத்தி பயப்படுறீங்களா? பிள்ளைகளை பார்த்து பயப்படுறீங்களா? பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நான் ஒன்றை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்படுற ஒரே ஒருத்தர் உண்டான கர்த்தருக்கு மாத்திரம் நான் பயப்படுகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவன் பாக்கியவன். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்த ஆண்டவர் சொன்னதே வார்த்தை நம்மகிட்ட சொல்றார். Be bold, be strong, for the Lord your God is with you. அந்த Lord and God யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதை விட பெரியவங்க யாராவது உலகத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவனை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா? ஒருவருமே இல்லை. ஆமென். அந்த தேவன் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். நம்ம எங்க பயப்படணும்? Hallelujah. Be bold, be strong, for the Lord your God is with you. Don't be afraid. You can walk in victory, walk in faith. விசுவாசத்தோட முன்னால் நடப்போம். Hallelujah. Come on. Be bold, be strong, for the Lord thy God is with you. Be bold, be strong, for the Lord thy God is with you. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with you.
விசாரிப்போம். ஓ, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஓ ஹalleluya. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். சர்வ வல்லவர் என் சொந்தமாய் இருக்கிறார். சாவை வென்று விட்டார். பிசாசை ஜெயித்தவர், தடைகளை விலக்குகிறவர், முன்னே செல்லுகிறவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருகிறவர். ஓ ரபல ரப ஷபதுல பௌரியா. Oh, he's going before me. There's no fear, nothing to fear. Oh, you are a great God. Oh, hallelujah. I worship you. I worship you. Hallelujah. தேவன் யாருன்னா நம்மளை பிரச்சனை கூட்டிட்டு நம்மளை அவர் ஓடி போறவர் கிடையாது. நம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுகிறவர். நாம் அவரில் மறைவிடம் கொண்டிருப்போமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God wants to reinforce this faith in you. உங்களுக்கு இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய். You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I
வாக்கு சத்துவத்தை அழிவிக்கிற தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலனை அளிக்கிற தேவன், பயத்தை நீக்கி நமக்கு தைரியத்தை கொடுக்கிற கிருபைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும்.